ஒரு பொண்ணுனால கன்சீவ் ஆக முடியல, அப்போ ஒரு ஹஸ்பண்டா என்ன பண்ணணும்? பொண்ணுங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஆல்ரெடி அவங்க ஹார்மோனல் டேப்லெட்ஸ், அவங்க ட்ரீட்மெண்ட்காக எடுக்கிற இன்ஜெக்ஷனால வர சைடு எஃபெக்ட்ஸ், மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ப்ளீடிங், ஸ்பாட்டிங் என அவ்வளோ விஷயங்கள் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாங்கிறதுக்காக தான் அந்த கடவுள் பெண்களை 7 மடங்கு ஸ்ட்ராங்கா படைச்சானான்னு தெரியல. ஒரு கணவனா நீங்க உங்க வைஃபுக்கு ஆறுதலா இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ இந்த மந்த் கன்சீவ் ஆகலைன்னா உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், இல்லை வேற ஒரு பொண்ணு கூட நான் போயிடுவேன், வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பொண்ணை ரொம்ப ஆழ் மனசுல வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு கேட்காதீங்க. நிறைய பொண்ணுங்க கிட்ட நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுடைய வேதனை தான் இது. பொண்ணுங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்கும்போது சூசைட் பண்ணிக்கிறதோ அவங்களுக்காக அழறதோ ஒரு சொல்யூஷனே கிடையாது. என்னைக்குமே நீங்க மட்டும்தான் உங்க கூட கடைசி வரைக்கும் வரப்போறீங்க. அதனால இந்த உடம்ப நீங்க கரெக்டா சாப்பிட்டு ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் நேச்சுரலா கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களை பேசினவங்க முன்னாடியே நீங்க வாழ்ந்து காட்டணும் இல்லையா? அதனால உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நேச்சுரலா நீங்க கன்சீவ் ஆகணும் அப்படின்னா ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுங்க. இதை விட கொடுமையான ஸ்டோரி உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க.